வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. $2.5 கோடி பெறுமதியுடைய நுகர்வுக்கு ஒவ்வாத பல வகைகள் கண்டுபிடிப்பு. வீதி புனரமைப்பு பணிகளினால் ஹங்வெல்ல ஒல்லாந்தர் கால கோட்டைக்கு சேதம். தமது அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்ட குற்றச்சாட்டில் உயர் அதிகாரிகள் 3 கைது. வெனிசுலா ஜனாதிபதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மேல் மற்றும் தென் மாகாண சபைகளின் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு பெறுகின்றன. குறித்த மாகாணங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பதாதைகள், போஸ்டர்கள், அறிவித்தல்கள் மற்றும் கூட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்றுடன் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது தெரிவிக்கின்றார். 13,855 பயணிகளிடமிருந்து அபராதமாக $1,79,605 அறவிடப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பொது முகாமையாளர் சிசிரகுமார கூறினார். ஆயினும் இவர்களை தவிர நாளாந்தம் பெரும் எண்ணிக்கையிலான பயணிகள் பயணச்சீட்டு இன்றி பயணிப்பதாக அவர் தெரிவித்தார். இதனை தவிர பயணச்சீட்டுக்கு பொருத்தமற்ற பெட்டிகளில் பயணித்தல், காலாவதியான பயண அட்டைகளை பயன்படுத்தல் போன்ற சம்பவங்களும் இடம்பெறுவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டது. இதற்கமைய ரயில்வே திணைக்களத்தினால் அரசாங்கத்திற்கு வருடாந்தம் 10% வரை வருமானம் இழக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் சிசிரகுமார மேலும் தெரிவித்தார். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. ඡන්දය කියන්නේ තමුන්නාන්සේලාගේ අයිතියක්. බඩු මිල වැඩි වුණාම බැන බැන ගෙදරට වෙලා ඉන්නවා. தேர்தல் என்பது உங்களின் உரிமையாகும். பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் திட்டிக்கொண்டு வீட்டில் இருக்கின்றீர்கள். மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் திட்டுகின்றீர்கள். பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் திட்டுகின்றீர்கள். தேர்தல் மாத்திரமே அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கும் சந்தர்ப்பமாக அமைகின்றது. நீங்கள் கடந்த காலங்களில் அரசாங்கத்தை நிர்கதி நிலைக்கு உள்ளாக்கினீர்கள். உங்களுடைய உரிமைகளை இல்லாது செய்தனர். அதற்கான சிறந்ததொரு சந்தர்ப்பம் கைக்கு கிட்டியுள்ளது. 29ஆம் தேதிக்கு பிறகான 5 வருடங்களுக்கு அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரே ஒரு சந்தர்ப்பம் இதுவென்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ජනතාව අතට මේ බලය එන්නේ එකම එක අවස්ථාවේ මතක තියාගන්න. ඡන්දයක් දීමට මැතිවරණයකදී தற்போதுள்ள யுகத்திற்கு ஏற்றவாறான தலைவர் மற்றும் அதனுடனான சூழலை புரிந்து கொண்டே வாக்காளர்கள் தேர்தலின் போது தகுதி வாய்ந்த கட்சிகளை தெரிவு செய்ய வேண்டும். கடந்த 10 வருடங்கள் தொடர்பில் பார்க்கும் போது, அதாவது 2004ஆம் ஆண்டு முதல் நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை நீங்கள் நன்கறிவீர்கள். பரிமாற்றம் என்பது இந்த இடத்தில் இருக்க வேண்டும். තමුන්නාන්සේලා දන්නවා පසුගිය දශකයක් ගත්ත අවුරුදු 10ක් ගෙවි ගිය අවුරුදු 10 2004 ඉඳලා අද දක්වා මේ රටේ සිදු වෙනස්කම් සහ පරිවර්තනයන් කොතෙක්ද කියන කාරණාව. අද රටේ පොහොසත් நாட்டில் இன்று செல்வந்த வர்க்கத்தினர் என்றால் குறிப்பிடத்தக்க அளவு மாத்திரமே இருக்கின்றனர். எனினும் வாழ்வதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் என்றால் நாட்டில் 90% இருக்கின்றனர். இந்த 90% மத்தியிலேயே நாங்களும் நீங்களும் வாழ்ந்து வருகின்றோம். யுத்தத்தின் பின்னர் நாடு அபிவிருத்தி அடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். எனினும் யுத்த வெற்றியின் பின்னர் நாட்டில் உணவு, குடிபானம் ஆகியவற்றின் விலைகளே 3 மடங்கு அதிகரித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு கூட்டம் கூட இந்த தொகுதியில் இடம்பெறவில்லை என்பதனை நான் அவதானித்தேன். அந்த அளவிற்கு அந்த கட்சி பின்னடைந்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியும் அவ்வாறே காணப்படுகின்றது. பொன்சேகாவை காண முடியவில்லை. நாட்டின் அதிகாரத்தை வழங்க வேண்டிய ஜனாதிபதியின் இன்றைய வேலைகளை பார்த்து அவரை நெருங்குவதற்கு ஒரு கட்சி கூட முடியவில்லை. අද අතිගරු ජනාධිපතිතුමාගේ වැඩපිළිවෙලට කිට්ටු කරන්නවත් ඔය එක දේශපාලන පක්ෂයකටවත් පුළුවන් කමක් නැහැ. එතුමා යුද්ධය ජයග්‍රහණය කරනවා. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏப்ரல் முதல் வாரத்தில் முன்னெடுக்கப்படவிருந்த காணாமல் போன தொடர்பான சாட்சி விசாரணையின் 2ஆம் கட்ட பதிவுகள் பிற்போடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்துக்கான சாட்சி விசாரணை பதிவுகள் எதிர்வரும் மே மாதத்தின் முதல் வாரத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காணாமற் போன தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மெக்ஸ்வெல் பரணகம தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள சாட்சியங்களை ஒழுங்குபடுத்தி உரிய முறையில் அவற்றை ஆவணப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படவிருந்த 2ஆம் கட்ட விசாரணைக்கான திகதி பிற்போடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். மேலும் காத்தான்குடியிலும் காணாமற் போன தொடர்பான சாட்சி விசாரணைகள் பதிவுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெக்ஸ்வெல் பரணகம சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணை குறித்து கருத்து தெரிவிக்கும் வகையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கைக்கு எதிரான சர்வதேச விசாரணைக்கு சரியான தேவை உள்ளதா என்பது தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஊடகவியலாளர் சந்திப்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக உபவேந்தர் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்திருந்தனர். வடபகுதி மக்கள் முதல் தடவை சாதாரண வாழ்க்கை முறையொன்றை வாழ்ந்து வருகின்றனர். அதனால் பாரியளவு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நிலையில் ஏனெந்த இடையூறு ஏற்படுகின்றது. இது நியாயமற்ற ஒன்று என நாம் நினைக்கின்றோம். குற்றங்களை கூறும் நபர்களை நாம் காணவில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி நடவடிக்கையில் எம்முடன் இணைந்து ஒத்துழைப்புடன் செயல்படுமாறு நாம் விரிவுரையாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நடைமுறைப்படுத்த வருகின்றது. எந்த ஒரு விடயத்தை முன்னெடுப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.